கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இந்த அஜித்குமார் படுகொலை வழக்கை தொடர்ந்து இந்த நிகிதா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர், அதாவது உங்களுடைய பெயர் கொண்ட பசும்பொன் பாண்டியன் வழக்கறிஞர், நீங்க தான் என்ற ஒரு கோணத்துல பாஜக, நாம் தமிழர் போன்ற பல்வேறு கட்சிகள் ஒரு புறம் வதந்தி பரப்பிக்கொண்டே போறாங்க. இந்த தினம் பார்த்தா கூட யூடியூபர் இதற்கு முன்பாக பல்வேறு வழக்கெல்லாம் கைதானவர் மாரிதாஸ் அவர்கள் கூட உங்களை குறித்து பேசியிருக்காங்க. நீங்க அதிமுக நபரே கிடையாது, நீங்க டிஎம்கேவால் இறக்கி விடப்பட்ட நபர்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காரு. நான் மாரிதாஸ் அவனுடைய கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அவர் சொல்றது எந்தெந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்க சார்? மக்கு மாரிதாஸ்னாலதான் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வர்றேன். நான் கூட மாரிதாஸுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குன்னு பார்த்தேன். பிஜேபி காரனுக்கு எப்படி அறிவு இருக்கா? மோடியை, கோல்வார்கரை, சாவார்கரை, சைமன் சீமானை தலைவராக ஏற்றுக்கொண்டு இவனுக்கு அறிவு இருக்கான்றதுக்கு மாரிதாஸ் ஒரு ஆளு. மாரிதாஸ் என்ன சொல்றான்னு கேட்டா, இவர் திமுக காரர், நான் திமுக காரன் தான். திமுக காரர் எம்ஜிஆர், புரட்சித்துறை அம்மா திமுக காரங்க தான். எல்லாமே இன்னும் சொன்னா திராவிட கழகத்துக்காரங்க. பெரியார் காங்கிரஸ்ல இருந்து வந்தார், நீதி கட்சியிலிருந்து வந்தார். திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், நான் நடத்துகிற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம். இதுல நீ திமுக காரன்னு சொல்றிய, ரத்தம் திமுக ரத்தம் தான். நான் திமுக காரன் தான், அதில் எனக்கு ஒன்றும் இது இல்லை. ஆனால் பிரிவு எல்லாம் இவ்வளோ பிரிவாக இருக்கும். வரலாறு தெரிஞ்சு 30 வருஷம் வரலாறு தான் எடுத்திருக்கேன். சின்ன பையன் பிடியன். ஏன்னா நான் திண்ணையை பிடிச்சி நடக்கும்போது எதை பிடிச்சி நடக்குதுன்னு சொல்ல விரும்பலை. அதனால உனக்கு 30 வருஷம் வரலாறு, ஏன் வரலாறு தெரிஞ்சு பேசுறா முட்டாப்பேல, முட்டாள். இப்ப நீ நான் வழக்கறிஞர் உடையை அணிந்ததோட சீருடையோட நீ போட்டா போட்டதுக்கு நீ தூக்கி உள்ள என்னால பார் கவுன்சில புகார் பண்ணி உன்னை உள்ள வைக்க முடியும். நான் யாருக்காவது நிகேதாவோ யாருக்காவது வக்காலத்துல நான் கையெழுத்து போட்டுருந்தா வழக்கறிஞர் ஆஜரான அர்த்தம். முட்டாள். அல்லது நான் யாருக்காவது ஃபோன் பண்ணியிருக்கணும். இப்போ சாட்சி சொல்கிறாங்கல்ல சில பேர், வக்கீல் பசும்பொன் பாண்டியன் கூப்பிட்டாருன்னு, அவன் ஃபோன் இருக்கால, நான் கூப்பிட்ட இருக்காடு என் ஃபோன் நம்பர் வரணும். இது நான் பேசுறது பகுத்தறிவு. ஏன் எதற்கு எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள், பெரியார் வழியில பேசுறேன். நாங்கள் எதையுமே அறிவியல் பூர்வமான உண்மைகளை சாட்சிகளை தான் ஏற்றுக்கிறோம். உங்களை மாதிரி ராமன் பிறந்தார், வளர்ந்தார், பால் குடிச்சாரு, கல்யாணம் முடிச்சாரு, செத்தாருன்ற மாதிரி நான் கிடையாது. ராமனே இல்லைன்றவன் நான். பாபர் மசூதியை இடித்தது தவறுன்னு சொல்றவன் வரலாற்று ரீதியா. இப்ப நீ திருப்புரம் போன்ற மலையை மதுரைக்குள்ள நீங்க வர முடியல, நாங்க நிக்கிறோம். இதெல்லாம் என் மேல உனக்கு இருக்கிற கோபம். அப்படியே சாக்கு போக்கு சொல்லி இதுல வர்றீங்க. நான் நிகிதாவை பார்த்ததில்லை. நான் பார்த்ததாக ஒரு போட்டோவோ அல்லது நிகிதாவுக்கு நான் பேசுனதாக ஒரு ஆடியோவோ, அவங்களுக்கு நான் வழக்கறிஞர், ஒரு ஆளுக்கு நான் வழக்கறிஞர்னு சொன்னா நீதிமன்றத்தில் வக்காலத்தில் கையெழுத்து போட்டுக்கணும். எந்த வழக்குல அவங்க மேல நிறைய வழக்கு இருக்கு, அந்த அம்மா மேல எந்த வழக்குல நான் ஆஜராயிருக்கேனா, அவங்களுக்காக எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்காக நான் பேசியிருக்கேனா, அல்லது இந்த ஒருத்தர் யதார்த்தமா பேசிட்டாரு, இப்ப அவனை போய் தேடி பிடிச்சி நாளைக்கு சீமானுக்கு கூட்டி கொடுக்குறவெல்லாம் போய் ஒரு வீடியோ போட்டிருக்கான், நாளைக்கு வேற ஒரு சாட்சி இருக்கு, சாட்சி உங்க ஆத்தா சீமானுக்கு போனதை, சீமானுக்கு நீ உங்க ஆத்தாவை கூட்டி கொடுத்ததை போடுறா. ஆனா அந்த பெயர் தெளிவா உண்மையை பேசிட்டான். திருநகரை சேர்ந்த வக்கீல் பசும்பொன் பாண்டியன்ட்டான். அது நம்ம இல்லை. கவியரசுன்றது நிகிதா கூட பிறந்த தம்பி. அவன் அவனுடைய மைத்ரர் பசும்பொன் பாண்டியன்ட்டான். அதுவும் நான் இல்லை. நான் திருமணம் முடிச்சது ஜெயலட்சுமி, அவங்க மனைவி கூட பிறந்தவங்க வேற. அது இவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் முடிவாயிருச்சு. ரெண்டாவது, அந்த பெயர் தெளிவா சொல்றார், திருநகரை சேர்ந்தவர். அவர் போன்ல இருந்து அந்த வழக்கறிஞர் என்னை அழைத்தார். நான் போனோன்னா ஒரு அலுவலகத்தில், திருநகரில் உள்ள அலுவலகம் இருக்கான். மாரிதாஸ், திருநகரில் உங்க அப்பா அலுவலகம், உங்க ஆத்தா அலுவலகம், இல்லை உங்க அப்பனுக்கு வேற யாராவது இருந்தால் செட்டப் அலுவலகம் தான் பார்த்துக்க. என்னை பத்தி முழுமையாக விசாரிச்சுக்கணும். காலவாசல். அவன் சொன்னது திருநகர். முதல் நாள் நியூஸ் 18லயும் பார்லிமெண்ட்ல அந்த பேட்டி வருது. அந்த பேட்டி அதான் யதார்த்தமான பேட்டி. அதுக்கு பின்னாடி சீமான் கட்சிக்காரன் யாராவது கூட்டி கொடுத்து அல்லது காட்டி கொடுத்து பேட்டியை மாற்றி சொல்ல அதுக்கு அது உங்க வேலை. அது பாஜகவில் வரலாறை மாற்றுவது, அப்பனை மாற்றுவது, மனைவியை மாற்றுவது, இதெல்லாம் உங்க சங்கிகளுக்கான வேலை.
சரியா? நான் நினைச்சா என்ன வேணாலும் மாரிதாசை பண்ண முடியும் சட்ட ரீதியா. ஏன்னா நான் மாரிதாசுக்கு ஒன்று சொல்றேன், உனக்கு மக்குப்பை முட்டாள். ஒரு வழக்கறிஞர் ஒருவருக்கு வழக்கறிஞராக ஒருவரோடு இணைத்து பேசினால் வக்காலத்தில் கையெழுத்து போட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகணும். ரெண்டாவது, அவன் என்ன சொல்றான், அந்த பையன் வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு நான் போனேன், அவர் பணம் இவர்கிட்ட கிடையாது, நீங்க தெரிஞ்சதை பார்த்துக்கணும். இதுல என்ன அஃபென்ஸ் இருக்கு? இல்ல கைதை பத்தி பயப்படாது. நான் தென்னிந்தியாலே முதல் என்ஐசி 1986 உங்க ஆத்தாவுடைய கருவில் இருக்கும் முன்னாடி நான் என்ஐசி பார்த்தவன்டா. சிறையை கண்டு பயப்படுறீங்களா? நாங்க இந்த ரூட் எல்லாம் காசுக்காக வியூஸ் போடுறதுக்காக எதையும் பேசாத. இப்ப பசும்பொன் பாண்டியனை பேசினா வியூஸ் போகும். அதுக்காக சங்கி கட்சிக்காரன் காவி கட்சிக்காரன் நீலாம் வியூஸ்காரன். நாங்க வியூஸ் கிடையாது, கொள்கைவாதி லட்சியவாதி. அதில் எங்க கிட்ட மோதுறது அளவோடு மோதிப்பார். நீ என்ன சொல்ற, 2016 அம்மா மறைவுக்கு பின்னாடிதான் கட்சி ஆரம்பிச்சார்ன்ற இதுக்கு ஆதாரம் மட்டும் இருக்கா? ஆதாரம் உடைய பழைய செருப்படுத்த அடிப்பேன். பழைய செருப்பு வீட்டில் நிறைய வச்சிருக்கேன், திருட்டு நாய். நான் இவன் வரலாறு உனக்கு தெரியுமாடா? நான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு 1980. ஆனால் எப்பயும் நீதிக்காக குழு கொடுக்கிறவன் தாவணாக்கினுடைய மறைவுக்கு பின்பாக 2003 என் வரலாறு தெரிஞ்சு பேசு, பகிரங்கமாக வெளியேறிய திமுக விட்டு. 2010 நீ என்ன சொல்ற, திமுக ஆட்சியில் இருந்துச்சு, துணை முதல்வர் ஸ்டாலினுக்கு பக்கபலமா இவர் இருந்தார்ன்ற. நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்னைக்கும் திராவிட மாடலுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பக்கபலமா இருப்போம். கொள்கை ரீதியா லட்சிய ரீதியா நாங்கள் ஒரே குடும்பம், ஒரே ரத்தம். திராவிட மாடல் முதலமைச்சருக்கு திராவிட ரத்தம் அடிப்படையில் ஒரு மானசீகமான ஆதரவு என்னைக்கு தெரிவிச்சுட்டு தான் இருப்பேன். சங்கியில எதிர்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் சாட்டை எடுத்திருக்காரு, அவருக்கு பின்னாடியே நிற்போம். ஆனா 2010 மதுரை பொதுக்கூட்டம், டேய் ஆதாரம் எல்லாத்துக்கும் அண்ணாமலை சொல்லுவேன் பாரு, இது இருக்கா ஆதாரம் இருக்கா? ஆதாரத்தை நான் பேச பூரா ஆதாரம். நான் 2003 திமுக விட்டு வெளியேறி 2007 புரட்சி தலைவி அம்மாவுடைய நேரடி அழைப்பை ஏற்று இன்னைக்கு சின்னம்மா சசிகலா உயிரோடு இருக்காங்க. அவங்களுடைய அன்னை மகன் மகாதவுடைய அழைப்பை ஏற்று நான் கட்சியில் சேர்ந்தேன். புகைப்படம் இருக்கு. நீ 2016 பத்தி பேசுற. ஆனா 2010 அம்மா மதுரைக்கே வர முடியாத ஒரு சூழல். நீலாம் 2010 என்ன குண்டு அடிச்சுக்கிட்டு இருந்தியா, என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியாது. மதுரைக்கு அம்மா வர முடியாத சூழல்ல மதுரைக்கு அம்மா மதுரை மண்ணின் மைந்தன் பசும்பொன் பாண்டியன் அந்த இருக்கு ஆதாரம். உங்களுடைய சகோதரர் மதுரை மண்ணின் மைந்தர் பசும்பொன் பாண்டியன் ஜெயா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி தற்போது முக்கியமான பொருளாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒளிபரப்பை ரத்து செய்ய வலியுறுத்தி ஜெயா டிவிக்கு உடனடியாக தந்திகள் அனுப்பப்பட்டன. இந்த மிரட்டலுக்கு ஜெயா டிவி பணியவில்லை. நான் பேசுறதுக்கு வெறும் இந்த கோட்டு போட்டமே நீங்க படத்தை காமிச்சு பேசுற பிராடு கிடையாது. நான் 2010 அண்ணா தொழிற்சங்கத்துடைய செயலாளர் பொறுப்புல மதுரையில் இருக்கேன். அம்மாவால் அறிவிக்கப்பட்டிருக்கேன். மதுரை மேற்கு தொகுதி செல்லூராஜ் வெற்றி பெற்ற தொகுதியில நான் தான் பொறுப்பாளர். இதுல ஆதாரம் இருக்கு. துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் மேல வேலை வாங்கி தருவதாக அவருடைய PA ஸ்டாலின் பேரை பயன்படுத்தி இந்த நிகிதா ஏமாற்றினார் குற்றச்சாட்டு. நான் அரசியல் லாபம் தேடுறதா இருந்தா நான் அதிமுக முக்கிய பொறுப்பாளர், நேரடி அம்மாவுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறேன். அம்மா பல முறை அம்மாவை அமைச்சரா இல்ல, நான் MLA இல்ல, ஆனா அம்மாட்ட நேரடியா தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். போயஸ் கார்டன்ல அவருடைய உதவியாளர் பூங்குண்ட இன்னைக்கு உயிரோடு இருக்க. நான் செத்து போனவங்க சார்ஜ் கிளிக்க மாட்டேன். பசுமூடு வாண்டி எப்போ வந்தாலும் அவர்கிட்ட கருத்தை கேளுங்க, அவர் என்ன சொல்றான்னு கேளுங்க. அவருடைய உதவியாளர் என்னை எப்போ வேணாலும் போயஸ் கார்டன்ல அழைப்பார். நான் போயிருக்கேன். ஆனா அவங்களே அமைச்சர்களை யாரையும் அவங்க பேச விட மாட்டாங்க. 2010 ஜெயா தொலைக்காட்சியில ரவி பெர்னாட் இன்னைக்கு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் வரலாறு லூசு மக்குப்பேலை மக்கு மாரிதாஸ் 2010 மிகப்பெரிய பேட்டி. அம்மா இருக்கிற காலத்துல எந்த அமைச்சர் பேட்டி கொடுத்துல இன்னைக்கு கொடுக்குற முன்னாள் அமைச்சர்கள் அம்மா தான் ஜெயா தொலைக்காட்சியில பேட்டி கொடுப்பாங்க.
அம்மாவுக்கு அடுத்து பசும்பொன் பாண்டியன் பேட்டிய ரவி பெர்னாட் பேட்டி எடுத்திருக்கிறார். வரலாறுடா, நாங்களாம் வரலாறு. வீசுக்காக கஞ்சிக்காக கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து வாழ்றதுதான் பாஜக நாம் தமிழர் கட்சிக்காரன். இதெல்லாம் இதுக்கு வரலாறு போட்டிருக்கேன். அந்த அடிப்படையில் 2011 நான் நினைச்சிருந்தா இந்த நிதியாவை யார் நிகிதா இது மூஞ்சியும் பார்த்ததில்ல முகரையும் பார்த்ததில்ல. பாவம் ஒரு பெண்ணாது ஏதோ பல மோசடி பண்ணி ஏதோ மாட்டி கிடக்கு. இவன் சொல்றான் பசும்பொன் பாண்டியனை கைது என்ன கைது செய்ய மயிரை புடுங்க போற, என்னடா கிழிக்க போற, என் கண்டக்கால் ரோமத்தை கூட நீ புடுங்க முடியாது. ஒரு வழக்கறிஞர் நீ எல்லாம் மகாத்மா காந்தியை கொலை செய்த கோட்சேவுக்கு இன்னைக்கு சிலை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கோட்சேவுக்கு வைக்கல ஆஜராயிருக்கான். எந்த கொலைகேசில் ஆஜராகல? ஒரு வழக்கறிஞர் அந்த பசும்பொன் பாண்டியன் யாருன்னு எனக்கு தெரியல, அது இருக்கட்டும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன செய்ய முடியும்? ஒரு வழக்கறிஞர் தெரிஞ்சதை பாருன்னு இருக்காரு. இந்த நிகிதா அந்த ஊர்லயே தான் இருந்திருக்கு. 2025 அஜித் குமார் சாகு வரைக்கும் அந்த ஊர்ல தான் இருந்திருக்கு. இப்ப பேட்டி கொடுக்குற இவங்க எல்லாம் அவனை பிடிச்சிருக்கலாம்ல. இப்ப போய் அவன் அந்த அம்மாவை பார்த்து சங்கிகளும் நாம் தமிழர் கட்சிக்காரன் அங்க இருக்கக்கூடிய இந்த பணம் கொடுத்து ஏமாந்தவங்கள காலவாசல் பசும்பொன் பாண்டியன் சொல்லி அவன் பேட்டி கொடுத்தா எனக்கு என்ன ஆக போகுது? ஆதாரம் வேணும்லடா. எனக்கு என் வீட்டுக்கு வந்துரு, நான் அவன் வீட்டுக்கு போல. மிரட்டல் என்ன தெரியுமாடா? மக்கு பயில்களா, நாம் தமிழர் கட்சிக்கால பல பேருக்கு பிறந்தவன் இருக்கான். ஒரு ரத்தத்துக்கு பிறந்தவன் தான் யோசிக்கலாம். அதே மாதிரி இவன் மக்கு மாரிதாஸ். நான் ஒரு வழக்கறிஞர் போய் யார் வீட்டிலேயாவது போய் அருவாளோட துப்பாக்கியோட போய் நிகிதாவுக்காக நீ இந்த பணத்தை கேட்க கூடாது அப்படி மிரட்டி இருந்தா தவறு. ஆதாரம் இருக்கா? திருநகரில் உள்ள பசும்பொன் பாண்டியன் அலுவலகத்துக்கு வந்தேன்றான். திருநகர்ல 1 மணி நேரம் கூட எனக்கு வழக்கறிஞர் அலுவலகம் இருந்தது இல்லை. 1 மணி நேரத்துல நான் குடியிருந்தது இல்லை. அவதான் இந்த முதல் பேட்டி. அதுக்கு பின்னாடி பேட்டியை மாற்ற வைக்கிறது அது உங்க வேலை. நான் அதை கண்டு பயப்பட போறதும் இல்லை, அஞ்ச போறதும் இல்லை. நாங்க தூக்கு மடையை கண்டு அஞ்சாதவீங்க. அதனால மக்கு மாரிதாஸ் 30 ஆண்டு கால வரலாறு எடுத்திருக்க, பாதி வரலாறு தான் என் வரலாறு, பெரிய வரலாறு. அதனால இன்னைக்கு அம்மா அவனுடைய மரணத்துக்கு பின்னாடி அம்மா மரணமடை வரை அந்த கட்சியில தான் இருக்க. அம்மாவுடைய மரணத்தில் ஏற்பட்ட சந்தேகம் 75 நாள் மருத்துவமனை இருந்தாங்க. எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக முன்னணி தலைவர்கள் யார் மேலே எனக்கு விருப்பம் இல்லை. காரணம் அம்மாவுடைய மரணத்தில் கூடிய சந்தேகத்தை யார் வெளிப்படுத்தல. அவருடைய அன்னை மகள் தீபா வெளிப்படுத்தினாங்க. அவங்கள ஆதரிச்சு பார்த்தேன், அதுவும் சரியா வரல. நான் திராவிட இயக்க கருத்தியாளர், பிறந்ததிலிருந்து வலதுவரை தமிழ் மொழி, திராவிட கலாச்சாரம், திராவிட பண்பாடு. அந்த அடிப்படையில் தனியாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லி ஆரம்பிச்சு கருத்தியல் ரீதியா இயங்குறேன். இன்னைக்கு சங்கிகளுக்கு கருத்தியல் ரீதியா பெட்டி வாங்கிட்டு படுத்துருவான். என் மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. யாரையும் மிரட்டி நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஆனா மிரட்டுவேன். யார? திருப்பரங்குன்ற மலையில் உள்ள சிக்கேந்திர மலையை அகற்றுவேன் என்று சொன்னால் ஒருத்த உயிரோட திரும்ப முடியாது. இது மிரட்டுவேன். நான் மிரட்டல். ஒரு இஸ்லாமிய மதுரையில தொட்டுப்பார், இது மிரட்டல். இது நான் மிரட்டுவேன். இது என் ரத்தத்தில் ஊர்ந்தது. தமிழ் மொழிக்கு விரோதம் என்றால் தாய் தடுத்தாலும் தமிழ் மொழியை பழிக்கிற விட மாட்டேன், இது மிரட்டல். என் கலாச்சாரத்தை பாதுகாப்பேன், இது மிரட்டல். ஆனா பிழைப்புக்காக நாம் தமிழர் கட்சிக்காரன் மாதிரி, சீமான் கட்சிக்கார மாதிரி சீரழிஞ்சவை நான் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்றேன், எங்கேயாவது கட்ட பஞ்சாயத்து பண்ண இன்னைக்கு ஒரு போட்டோ போடுறேன். ஆம்பளைய ஒரு தாய் தகப்பனுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரன் அல்லது சீமான் கட்சிக்காரன் அல்லது இந்த மாரிதாஸ் போன்றவன் எங்கேயாவது இந்த நிகிதா சம்பந்தப்பட்ட ஆளுக்கு ஒரு வழக்கறிஞராக எங்கேயாவது வக்காலத்து போட்டுருக்கா? எந்த வழக்கு, எந்த கோர்ட்ல? அதான் நிரூபிக்கணும். இல்ல யார்கிட்டயாவது ஆதரவா பேசிருக்கணும் அல்லது யார் வீட்டுக்காவது. அதே மிரட்டல் என்ன தெரியுமா? அவங்க பணம் கொடுத்து ஏமாந்தவங்க வீட்டுக்கு நேரடியா வக்கீல் போய் மிரட்டி இருக்கணும். யாராவது மிரட்டி இருக்குமா? அல்லது போன்ல மிரட்டான்னு சொல்றதுக்கு ரெக்கார்டு இருக்கா? அல்லது நான் யாராவது போன்ல கூட்டு ரெக்கார்டு இருக்கா? எதுவும் இல்லை. ராமன் இந்த இடத்துல தான் பிறந்தாருன்னு சொல்லி வரலாற்று சின்ன பாபர் மசூதி இடிச்ச கூட்டம், கயவர் கூட்டம். சிக்கேந்திர மலை இல்லை, இங்கே முருகன் மலைதான் என்று சொல்லி சிக்கேந்திர மலையை அகற்றுவதற்காக அலைகின்ற கூட்டம். அதை தடுக்கிறவன் பசும்பொன் பாண்டிய ஆத்திரம். முருகத்தல் மாடானா திருடர்கள் மாடான்னு கேட்கிற பசும்பொன் பாண்டிய ஆத்திரம்.
ஆதாரம் இருந்தா போடுறா, ஆதாரம் இருந்தா யாரையும் சந்திக்க தயாரா, எதையும் சந்திப்புடா. இந்த மாதிரி வதந்தியை கிளப்புறது, இல்லாத பெயர் தெரியாத குழந்தைக்கு இன்சியில எண்ணிய போட வைக்கிறது தேவையில்லைடா. உங்களுக்கு பசும்பொன் பாண்டியன் பேர் எங்க பயன்படுத்தும் பயன்படுத்துங்க. கொள்கைவாதி, இடதுசாரி, பெரியார் சிந்தனையாளர். அதனால அப்பன் பேர் தெரியாதவன் பூரா பசும்பொன் பாண்டியன் பேரை போடுறதா? அவன் நாம் தமிழ் கட்சியில தான் இருக்கான். அப்பன் பேர் தெரியாத கொள்ள பேரு பாஜக கட்சியில தான் இருக்கான். மாரிதாஸ், உனக்கு அப்பன் பேர் தெரியும்ல? 30 ஆண்டு கால வரலாறு இருக்கிற கோட்டு பேல கோட்ரா, கோட்டு வரலாறு எடுக்காரா? ஃபுல் வரலாறு எடுத்தா? என் வரலாறு எடுத்து பேசுமாடா, இல்ல நேருக்கு நேரம் சந்திப்போமாடா, பேசுமாடா? எங்கேயாவது ஒரு புள்ளி எனக்கு எடுத்து போடு. நிகிதா விஷயத்துல நாங்க பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக நிற்போம், அடக்கப்பட்ட மக்களின் உரிமைக்கு நிற்கும். யார் பாதிக்கப்பட்டிருக்கானோ அவனுக்காக நிற்கிறாள். எந்த விளைவையும் சந்திக்க தயாரானவங்க, எந்த விளைவையும் சந்தித்தவங்க. சும்மா வெற்று கூச்சல் போறது கிடையாது. நீ வியூஸுக்காக பேசுறவன். பசும்பொன் பாண்டியன் படம் போட்டா, கோட்டோடு நின்று படம் போட்டா வியூஸ் ஓடும் நினைக்கிற. யார் பார்ப்பேன்? சங்கி பார்ப்பேன், காட்டி கொடுக்குறதும் பார்ப்பேன், கூட்டி கொடுக்குறதும் பார்ப்பேன், என்னை பிடிக்காததும் பார்ப்பேன். திராவிட கருத்தியலாளர், ஒரிஜினல் தாய்தாவு பிறந்தவன், சுயமரியாதைக்காரன், தன்மானம் உள்ளவன் என் பக்கம் தான் நிற்பான். தமிழ்நாடுக்கு நீ தெரியும். அதனால மாரிதாஸ், சங்கி கூட்டம், இன்னொருத்தர் போட்டிருக்க. நாளைக்கு நாங்க போய் ஆதாரம் என்ன, எந்த ஆதாரம் கிடையாது. வேணா உங்க இன்னொரு ஆதாரம் சொல்லியிருக்கு, நீ அந்த ஆதாரத்தை வெளியிடு. எந்த ஆதாரம் விடா? அன்னை இல்லம் கூடலருக்கு போவான் இருக்குல்ல, அங்க உங்க அக்கா இருந்த ஆதாரம் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்காரா, உங்க அக்கா அந்த வீட்டுல இருந்திருப்பா, நான் போயிருப்பேன், ஏதாவது உதவி கேட்டிருப்பா, செஞ்சுட்டு வந்திருப்பேன். அந்த ஆதாரத்தை விட வெளியிடுறா. நாங்களும் பல ஆதாரங்களை வெளியிட முடியும். பைபாஸ்ல சைமன் சீமான் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தான்ற ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. சீமான் பொடியால அடக்கி வை, வெளியிடுவோம் எல்லாத்தையும். நாங்க அரசியல் நாகரிகம்லாம் கருதுறவங்க. ஆனா நாங்க வெளியிட்டா ஊர்ல நடமாட முடியாது, அசிங்க அவமானப்படுவீங்க. நான் வியூஸுக்காகவோ பதவிக்காகவோ என் சுய உழைப்பு, அன்றாட உழைக்கிறேன், அன்றாட உழைத்த காசில் சாப்பிடுகிறேன், உழைத்த காசில் நீதி பேசுகிறேன். மாரிதாஸ், மக்கு மாரிதாஸ், உன்னை மாதிரி சங்கி கூட்டத்துக்கு சிங்கடிக்கிறது கிடையாது. யார்கிட்டயாவது ஏமாத்திருக்கேன்னு சொல்லு, நான் ஏமாறவும் மாட்டேன், ஏமாற்றவும் மாட்டேன். ஏமாந்தவர்கள் பேட்டி கொடுக்கலாம், ஆனா எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஏமாந்தவர்களுக்கு நான் பேசியதுக்கான எந்த ஆதாரம் இல்லாம அவன் பெயர் தெளிவா பேசிட்டான். முதல் நாள்ல அவன் உண்மையை பேசிட்டான். திருநகர் கவிராஜ் மைத்துனர், எனக்கு கவிராஜ் மைத்துனர் இல்லை, உறவினர்ட்டான். இதான் வந்துருச்சு. இப்ப நீதாவை அஜித் படுகொலையை பேசுறா, முட்டா பேலுக்குண்டா. திசை திருப்புறீங்க. ஏன் திசை திருப்புறீங்க? சங்கிக்கு இந்த நிகிதா சங்கி கூட்டத்துக்கு ஆதரவு, ஆட்டுப்பிள்ளைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவு, திசை திருப்புறதுக்காக பசும்பொன் பாண்டியன். பசும்பொன் பாண்டியன் என்ன இருக்கு? ஒரு வக்கீலா நீ உன் வாதப்படி இந்த பசும்பொன் பாண்டியனை ஒத்துக்கிட்டுப்பான். இந்த பசும்பொன் பாண்டியனுக்கு நீதாவுக்கு வேற என்ன சொல்ற? அவர் வேலை வாய்ப்பு கொடுத்து ஏமாந்தவர்களிடம் என்ன மிரட்டி இருக்காரு? அருவாளை காமிச்சு மிரட்டல. அவர் வீட்டை தேடி ஏன்டா ஏமாந்தேன் வந்தேன்? வக்கீல் வீட்டை தேடி கேட்ட ஏமாந்த வந்தேன். நான் வாதப்படி எடுத்துக்கிறேன். வக்கீல் வீட்டை தேடிதான் நான் வக்கீல் அவங்க வீட்டை தேடி போல இல்லை. இது என்ன அஃபென்ஸ் தெரியுமா உனக்கு? மக்கு சட்டமும் தெரியாது, வரலாறும் தெரியாது, அப்பா ஆத்தா தெரியாதவன் தான் சங்கி கூட்டத்தில் இருக்கான். நீ பேசு, நான் ஆதாரம், நான் பேசுறதுக்கு பூரா ஆதாரம். நீ பேசுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ராமர் கோயிலை கட்டி பாபர் மசூதி இடித்த கயவர் கூட்டம் தான் வரலாற்று சான்றெல்லாம் பேசுவீங்க. ஆனா உங்க கூக்குரல், உங்க வதந்தி, உங்களுடைய திட்டமிட்ட பொய் பிரச்சாரம் அனைத்தையும் தவிடு ஆக்குவேன். பெரியார் தொண்டன். நன்றி சார். நன்றி.